டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை எப்படி கிராக் பண்ணணும்னு தெரியல, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, அதே மாதிரி எப்படி நேவிகேட் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு பல குழப்பங்கள் நமக்கு இருக்கு. இந்த குழப்பத்துக்கான ஆன்சரா தான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிற கிளாஸ் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரைட்டான டைரக்ஷன், பிரைட் சப்போர்ட் அண்ட் பிரைட் ரிசோர்சஸோட உங்களை கைட் பண்ண போறாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் பேட்சஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படிங்கறத வழங்க போறாங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு கேம் சேஞ்சரா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான டாப் நாட்ச் ஆன ஆல்ரெடி பல ஆஸ்பிரன்ஸை அச்சீவர்ஸா கைட் பண்ண ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸை வந்து கவர் பண்ண போறாங்க. இந்த சிலபஸ் கவரேஜ் 100% இருக்க போகுது. லைக் அதை தாண்டி உங்களுக்கு பர்சனலைஸ் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த கிளாஸ் பேட்சஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட கான்ஃபிடன்ஸ், உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கரெக்டான பாத்துல மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளாஸ் பேட்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கமிங் April 12th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன் அப்படின்னு சொல்லி ஐஎன்எஸ் அரிஹண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் செகண்ட் நியூக்ளியர் பவர் சப்மரைன் வந்து ஐஎன்எஸ் அரிகாட். இந்தியாஸ் தேர்ட் நியூக்ளியர் பவர் சப்மரைன் வந்து ஐஎன்எஸ் அரித்மான். ஓகேவா? இந்தியாஸ் செகண்ட், இங்கே இந்தியாஸ் தேர்ட். ஓகேவா? ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஐஎன்எஸ் அரிகன் ஃபர்ஸ்ட் 2016 வந்திருக்கும். அண்ட் தென் ஐஎன்எஸ் அரிகாட் செகண்ட் 2024. அண்ட் தென் ஐஎன்எஸ் அரித்மான் 2026 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்சஸ் கமிஷனர் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த ஏபிள் பிரைஸ் 2026 ஹாஸ் பீன் அவார்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு மேக்ஸுக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடையாது. ஸோ நோபல் பிரைஸ்க்கு ஈக்குவலண்டா மேக்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு பிரைஸ் தான் என்னன்னா ஏபிள் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஏபிள் பிரைஸ் 2026 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜெர்ட் ஃபால்டிங்ஸ் அப்படிங்கிற இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, which organization recently launched Mission Mitra in Ladakh to study the psychological and physical resilience of astronauts அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மித்ரா அப்படின்னா மேப்பிங் ஆஃப் இன்டர்ஆப்பரபிள் ட்ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மித்ரா மிஷனை வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸோட பிசிக்கல் லிமிட்ஸையும் சைக்கலாஜிக்கல் லிமிட்ஸையும் டெஸ்ட் பண்றதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இஸ்ரோ தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா, which state currently leads India in training the highest number of women from self-help groups as drone pilots under Namo Drone Didi Yojana சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விமன் வந்து ட்ரோன் பைலட்ஸா ட்ரைனிங் கொடுத்ததுல யார் அதிகமா இருக்காங்க அப்படின்னா கர்நாடகா தான். எந்த ஸ்கீமுக்கு கீழேனா நமோ ட்ரோன் டிடி அப்படிங்கிற இந்த ஸ்கீமுக்கு கீழே. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.